வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு ஓட்ஸ் மீல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஓட்ஸ், அப்புறம் மில்க், அப்புறம் சின்னமன் பவுடர், அப்புறமா சுகர். இதையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்ஸ் எடுத்து போடணும். தேவையான அளவு போட்டு ஓட்ஸை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பின்னாடி நமக்கு தேவையானது உப்பு எடுத்து போடணுங்க. உப்பு தேவையான அளவு எடுத்து போடுங்க. போட்டுட்டு சும்மா அதையும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே நம்ம சின்னமன் பவுடர் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு சின்னமன் பவுடர் எடுத்துகிட்டு போடுங்க. போட்டுட்டு திரும்பவும் இதை வந்துட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே அது வந்துட்டு சின்னமன் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் அது கொதிக்கிற அளவு விட்டுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான சுகர் எடுத்து அதில் போடணும். தேவையான அளவு மட்டும் போடுங்க. சுகர் பேஷண்ட் இருந்தால் சுகர் போடாதீங்க. உப்பை போதுமான அளவு. அதனால் சுகர் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட உடனே கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஆன உடனே அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மில்கை ஆட் பண்ண போகிறோம். மில்கை தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். மில்கை எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கட்டியாக இருக்கிற மில்கை யூஸ் பண்ண பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபிங்க. அதனால் பாருங்கள். நம்ம பால் ஊற்றுறதுனால நல்லா கிண்டி விடணும். இல்லாட்டி என்னென்னா அடி பிடிச்சிடும், தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனால் அந்த டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் பால் கொதிக்கிற அளவுக்கு. பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி போன உடனே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த டிஷ்ஷில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், அப்புறம் ஈவினிங் வேணால் சாப்பிட்லாம், நைட்டு வேணாலும் சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ நான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ரெடி பண்ணியிருக்கேங்க. நாங்கள் இது பேச்சுலர்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனியும் நல்ல வீடியோவாக நாங்கள் போடுறதுக்கு ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.